ஒரு அழகான மதிய வேளையில கோழி ஒன்று அதோட கூட்டை சுற்றி நடந்துட்டு இருக்கும் பொழுது சுவர்ல துளை ஒன்று இருக்கிறத கவனிச்சுச்சான். துளை ரொம்பவும் சின்னதா இருக்கிறதுனால பல பேர் அதை கவனிக்காம இருந்தாங்களாம். கோழி ரொம்பவும் புத்திசாலியா இருந்ததுனால இதை விவசாயி கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணிச்சான். துளை ரொம்பவும் சின்னதா இருக்கிறதுனால இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சு விவசாயி கிட்ட கோழி சொல்லவே இல்லையா. இந்த சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லணுமான்னு நினைக்கவும் செஞ்சுச்சான். கொஞ்ச நாள் இப்படியே போனதும் துளை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே போச்சான். ஆனாலும் கோழி இதுக்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலையாம். இது சின்னதுதான், இதால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு கோழி மனசுக்குள்ள சொல்லிட்டு இருந்துச்சான். அப்படி ஒரு நாள் இரவு கோழிகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது நரி ஒண்ணு பண்ணைய சுத்திட்டு இருந்துச்சான். கோழிகள் அங்க இருக்கிறதுனால கோழியோட வாசனையை பின்தொடர்ந்து துளை இருக்கிறத பார்த்து உள்ளேயும் நுழைஞ்சிச்சான். அது ரொம்பவும் அமைதியாகவும் வேகமாகவும் இருந்துச்சான். ஆனா நரி எந்த கோழிகளையும் எழுப்பாம அமைதியா இருந்துச்சான். அடுத்த நாள் காலையில கோழி எழுந்ததும் நரி கூட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்து ரொம்பவும் பயந்துச்சான். நரி கோழியை பார்த்து பிடிக்க போனதுமே மற்ற கோழிகளை தட்டி வேகமா எழுப்பிச்சான். சத்தத்தை கேட்ட விவசாயி அங்க வந்து நரிய விரட்டியும் விட்டாராம். நரி அங்கிருந்து போனதும் விவசாயி கோழியை பார்த்து பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி அதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு துளை இருக்கிறத நீ முன்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம இதை தடுத்துருக்கலாம்னு சொன்னாராம். இதை கேட்ட கோழி ரொம்பவும் வருத்தப்பட்டு நம்ம முன்கூட்டியே இதை சொல்லியிருந்தா நரி நுழைஞ்சிருக்காதுன்னு உணரவும் செஞ்சுச்சான். அந்த சிறு துளையை அலட்சியமா விடாம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்காது. விவசாயி துளையை சரி செஞ்சு ரொம்பவும் பாதுகாப்பா மாத்தினாராம். அன்னையில இருந்து கோழி சிறிய பிரச்சனை பார்த்தாலும் விவசாயி கிட்ட சொல்றத ஒரு வழக்கமா மாத்திக்கிச்சான். பெரிய பிரச்சனை வரும் வர காத்திருக்காம சீக்கிரம் அதை சரி செய்யணுங்கிற பாடத்தை கோழி கத்துக்கவும் செஞ்சுச்சான். குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம சரி பண்ணணும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.